வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஸ்விம்மிங் பூலில் நூல்கோசு எக்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு நூல்கோசு எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடியாக. ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நூல்கோசை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அது கூட காய் வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா காயை வேக விட்டுக்கலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகிற டைமில் அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா காய் வேகட்டும். இந்தளவுக்கு நல்லா தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கி வச்சுருக்கேன் நூல்கோசு வெங்காயம் இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நூல்கோஸில் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதும் கலந்து வச்சுருக்க ஸ்டஃப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். நாலு ரோல்லையும் சேர்த்துக்கலாம். வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா. ஸ்லோ ஃப்ளேமை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நூல்கோஸ் சாப்பிடாத உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஸ்நாக்ஸை கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. மீதம் இருக்கிற முட்டையை இந்த மாதிரி செஞ்சு தாங்க, சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.